அப்படியே அமரே பார்க்கலாம். நான் காண்பது கனவா இல்லை நினைவா? கனவில்லை, நேற்று ராத்திரி கூட தூங்கலை. இப்பேற்பட்ட காலகத்திலே இந்த நந்தவனத்திலே இது மண் பதுமையா இல்ல பொம்மையா இல்லை பெண்ணா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இது பல்லுக்குச்சி மாதிரி. என்னடா ஆன சத்தமோட நிக்குது? நந்தவனத்துல பில்லு மேய வந்திருக்குது. மாட்டிக்கிட்டா கரும்பு மிஷின்ல மாற்ற மாட்டான். அப்புறம் ஓடி போயிடலாம்.
காணாத காலகத்தில் கண்டேன் இவள் அழகை வருண பசுங்கிலியா வாசமுள்ள ரோஜா பூவா பேர்வட்ட ரத்தமடத்திலே அழகில் அழகிய ஒரு பெண் இருக்கிறாளே அவள் பெயர் என்னவென்று கேட்டு வா அப்போ கேட்டு வரட்டுமா ஏப்பா இந்த நந்தவன பூந்தோட்டத்துல ஒரு வெள்ளிச்சா கல்ல பாறை ஒண்ணு உருண்டு உருண்டு வந்துச்சா பாத்து அந்த பாறை அதுதான் என்னமா தெரியல உன் பேரு என்ன உன் ஊரு என்ன அப்படின்னு கேட்டு என் பேர்லாம் நான் சொல்ல முடியாது. சொல்லித்தான் அவன் யார் என்றே தெரியவில்லை. உன்ன மேல அவருக்கு உன்கிட்ட காதல விடுறாராம். காதல காதலியா? ஆமா, பிள்ளைய பெற்று அப்படியே விட்டுருப்பாங்க வீதியில. இவர் வந்தாரு, இவர் வந்துட்டு உடனே காதல் பண்றதுக்கு வந்துருவாரு. ஆமா, அப்படியே ஏமாந்து நிற்பாங்க. இவர் ஏத்தி விட்டு போலாம். ஒரு பெண்ணை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு மோகம் வந்து விட்டது. மோகன் வந்துட்டாங்க. மோகன் உள்ள மோகம் மோகம் அதனாலதான் அவரு சொல்றாரு. அதனாலயா பாக்கலாம், நீ ஏதாவது வர்ணிப்பு வருதான்னு பாக்கலாம். இவள் நடையழகும், இவளுடைய உடையழகும், இவள் பூவழகும், ஐயா பொட்டழகும், நடக்கிறாளே நல்ல இவன் அழகா இருக்கிறான். இவன் முகமோ தாரோட்டு முகம் பெண் சங்கென்ற போல இவளுடைய கழுத்தழகு, பெண் செங்காட்டம். இவன் கழுத்து வெள்ளை செங்காட்டமா இருக்கு, அது கறி செங்காட்டம். அது மட்டுமா, இரு சுளைகள் போல் அவளுடைய இதழ் அழகும். அவர் மின்மினி பூச்சி போன்ற அவளுடைய கண் இமையழகும். சந்திரனை போல் வளைந்திருக்கும் அவளுடைய புருவம் அழகும். வளைஞ்சு வளைச்சுதான் எழுதிருக்கிறான் மைதில. மாங்கனியை போல் அவளுடைய கொங்கை அழகும். தண்ணீரிலே கல்லெறிந்தால் எப்படி இருக்குமோ அதை அவளுடைய தொப்பளவும். காட்ட முடியாது. தந்தை போய் இவள் கெண்டை காலவும். அடி கண்ணேனோ போலவா
நீங்க வேக வேகமா ஓடி ஒரு கல்லு தடுக்கி விட்டு உருண்டு விட்டீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க பூரா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாம் நசி கூட்டு வச்சாங்க. இது என்னது கண்ட இதுக்கு பொல்ல கூப்பிட்டு கேட்கலாம். இவர் வர்ணிப்பதை பார்த்தா நமக்கும் கொஞ்சம் இரவாக தான் இருக்கு. ஆசையாக இருக்கிறதெல்லாம் இவர் எந்த ஊர், இவர் எந்த தேசம் அப்படி என்று கேட்டு பின்னே பார்க்கலாமே. பாருங்க எந்த ஊரு எந்த தேசம் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நீ நினைப்பது நடக்கும். அப்படி நான் நினைப்பது நடக்கும். குலம் என்ன கோத்திரம்? ஆமா, தெரிஞ்சாதான் என்கிட்ட பேசுறேன். கண்ணே, நான் யார் தெரியுமா? ஐயோ தாடி மனசுக்குள்ள எப்பேற்பட்ட மன்னனை நினைத்தவனும் அப்பேற்பட்ட மன்னனே அழகுள்ள மன்னன் வந்திருக்கிறான். இதுக்கு மேலே பிடிவாத பிடித்துக் கொண்டிருந்தா அதனால அவரை நாம் இன்னும் போமா? அம்மா சேர்த்து பழகுவதே போதும். உங்களுடைய மன்னவர் இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த மன்னன் அருமா பெருகி கொண்டாட்டம் எப்படி இருக்கிறாங்க. அட்டங்கள் வரலாம்.
கண்ணே, எனக்காகவே அந்த பிரம்மன் உன்னை படைத்திருப்பான் போல. எனக்காகவே அந்த பிரம்மன் உன்னை படைத்தான் போல் தெரிகிறது. இல்ல கை எடுத்துதாடி நல்லா கட்டி பிடி நல்லா பிடிக்கல ஏங்க கை எடுத்துதான் பாக்குறேன் நீங்க ஒரு பேரனாகும், நான் ஒரு பக்கெட்டாகும். அந்த ஒரு கண்ணே, வினோதம் ஏடா யாரவனே பாடுட்டு போறான். ஏங்க இதாங்க இங்க நாம வாய் போட்டுலாம் படுக்க கூடாது. இலை மரம் செடி மரம் இருக்கு இல்லையா? என்னடா செடி மரம்? ஆமாங்க இல்லைங்க, மரத்தல்ல உல்லாசமா இருக்கலாம். அம்மனுக்கு பூஜை செய்வதற்கு மலர்களுக்கு வந்தவன் நான். கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா இங்க வந்தா நம்ம பாய் போட்டு படுத்திருந்த பார்த்தா எங்க அப்பா ரோடு ஓடுற மாதிரியே அப்படி உருண்டு போடுவாரு. கண்ணே, அது சொன்னாலும் மாதே ஏங்க யாரு